ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் பியூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அவசர மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு விஸ்கில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் இப்போது நல்லா விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா உப்பி வரட்டும். இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் கூடவே இஞ்சி இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை 1 கொத்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்து உப்பு. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதையும் இதுக்கு பதிலாக அது கூட போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் இஞ்சி கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நிறம் மாறாமல் இப்போ இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரை வந்து இது கூட சேர்த்திடலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அவசரம் அப்படின்னா இப்படி சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. இப்போ நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தலையை இதில் போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது சாதத்து கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.